உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தாயின் மீது, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது, தன்னுடன் இருக்கும் நட்புகள் மீது அதிகமான அக்கறை, அதிகமான பாசம், எப்பொழுதும் அன்பை செலுத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கட என்று முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்முடைய தமிழ் புத்தாண்டை கடகராசி அன்பர்கள் முழுவதுமாக அணிவிக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. அதென்ன கட தடன்னு இருந்துச்சுல, 2.5 வருஷமாக எதுனாலும் போராட்டம், எதுனாலும் கஷ்டம் இருந்துச்சுல. எடுத்த விஷயங்களெல்லாம் அடியப்பா, வேலை கிடச்சிச்சா இல்லையப்பா, தொழில் லாபம் கிடச்சிச்சா இல்லையப்பா, உண்மையான அன்பு கிடச்சிச்சா இல்லையப்பா, நீ அன்பு நிறையா கொடுத்தியா, கொடுத்தேன், அப்படி தானே நீங்கள் இருந்தீங்க. உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் புரியாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் லிஸ்ட் எடுத்தால் ஒரு லிஸ்ட்டே எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கடந்த 2.5 வருட காலமாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் மாற்றத்தை அமைக்க சனி பகவானும் மாறிவிட்டார். அதற்கேற்றவாறு உங்களுக்கு குரு பகவானும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. ராகு பகவான் ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடு எப்போ இருந்து ஆரம்பிக்குது, எப்போ இருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்குன்னா, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஆரம்பிக்குது. அது எப்போ ஒரு நல்ல ஒரு குயிக்கவர் ரிசல்ட் கிடைக்குன்னா மேக்ஸிமம் ஜூன் மாதம். அந்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கேன், ப்ரொமோஷன் என்னுடைய நோக்கம் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி காத்திருக்க அன்பார்ந்த கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டு வந்த உங்களுக்கு கொடுத்த வாக்குனா என்னங்கிறத மறக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுத்துச்சு. ஸோ இனிமேல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாது என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படிம்பாங்களே. அது இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தும். எப்படி கடகராசிக்கு இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ அப்போ பயனுள்ள விஷயங்களை செயல்படுத்துங்க, உங்களுக்கான விஷயத்தை செயல்படுத்துங்க. இனிமேலாவது உங்களுக்காக வாழ கற்றுக்கணும். போதுங்க, மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பாதி வருடங்களை வேஸ்ட்டாக கழிச்சிட்டிங்க. சரியா? நீங்கள் அம்மா மேலே பாசம் வைக்கிறது தப்பு இல்லைங்க. அம்மா மேலே எல்லாருமே பாசம் வைக்கணும். 12 ராசி நேயர்களும் தாயார் மேலும் தகப்பனர் மீதும் பாசம் வைக்கணும். பாசம் வைக்கலைன்னா தான் இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கான அர்த்தமே கிடையாது. சரியா? யார் ஒருவர் தாயவோ தந்தையவோ அடிக்கிறதோ தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்க இந்த பூமியில் பிறந்த பாவ ஜென்மங்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தாய் மீதும் தந்தையார் மீதும் மிகப்பெரிய ஒரு அதாவது சொன்னால் ஒரு கோடிக்கணக்கான ஒரு அளவில் உங்களுக்கு பாசம் இருக்கும். அப்படிப்பட்ட பாசத்தை தாய் மீது தகப்பன் வைக்கிறது தப்பு இல்லை. ஜஸ்ட்டு ஹாய் எப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவங்களுடைய கவலையெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்டு அவங்க மேலே பாசம் வச்சு அவங்களுக்காக உதவி செஞ்சு நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்ச காலம்லாம் இனிமேல் வேண்டாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி உங்களுடைய செயல்பாடுகளை முழு கவனம் செலுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதார விஷயங்களில் தடைகள் விலக போகுது. ஆனால் கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறாரு. ஸோ அப்போ கேது 2ஆம் இடத்துக்கு வரனால என்னென்னா, மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களில் மற்றவர்களுடைய பிரச்சனை விஷயங்களில் நீங்கள் தலையிடவே கூடாது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய செயல்பாடில் மட்டும் தலையிட்டீங்கன்னா கடகராசிக்கு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முடியாது என்பது இனிமே கிடையாதுங்கிற வார்த்தையை இனிமேல் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களால் எல்லாமே முடியும், உங்களால் முடியாது எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டிப்ரெஷனில் முடியாது, இது என்னால் முடியாதப்பா, நான் பேசாமல் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பல நபர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்மளிடம் ஜாதகம் பார்த்த நபர்களில் கடகராசிக்காரங்க பல பேர் அரசாங்க வேலையில் உள்ளவங்களாம், சார் நான் பேசாமல் வேலையை விட்டு போயிடட்டுமா, ஏன்னா வேலையை பார்க்க முடியல, ப்ரெஷர் எனக்கு மட்டும்தான் டார்கெட்னு கொடுக்குறாங்க, ஸோ நான் பேசாமல் வேலையை விட்டு போயிடலாமான்னு நினைக்கேன், எனக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற நேயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது, அதை வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்மகிட்ட
ஜாதகம் பார்த்த நேர்களை பல பேர் வீடியோ பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, பொறுத்துட்டீங்க. ஒரு மே எண்டு ஜூன் வரையும் பொறுத்து போங்க. உங்களுக்கு கிரகங்கள் ப்ரமோஷனை கொடுத்துரும். ஒன்று நீ அந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு ப்ரமோஷனோடு போயிடுவீங்க, இல்லைன்னா வேலையில் உள்ள அழுத்தம் உங்களை விட்டு போயிடும். அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். பல நபர்களுக்கு இப்போவே அது செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐயா, எங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் கண்ணுக்கு தெரியுது, ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசி அன்பர்களில் பெண்வழி சொத்து கட்டாயமாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பெண்வழி சொத்து உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தாய் வழியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவி வழியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தை, உங்களுடைய அப்பாவோட சகோதரி இருக்காங்களா, அவங்க மூலமாகவோ உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் நகைகள் வாங்கி வைப்பதற்கான அமைப்புகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. கடகராசிக்காரங்க தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நகை வாங்கி வைப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், கடகராசிக்காரங்க ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து பிரச்சனைன்னு வந்து உட்காந்தானா சொல்லுப்பான்னுங்க, பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிட்டானா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்படிக்கு என்னால் பேச முடியாது, நான் நாளைக்கு பேசுகிறேன், அடுத்த வாரம் பேசுகிறேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையை உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்னாச்சு, நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்க பிரச்சனைக்கு கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. கடைசியில் வாங்கினவன் போனவன் போனானடி புதம்போக்கு போனானடிங்கிற மாதிரி பாட்டு தான் பாட முடியும். ஆனால் பணம் நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. 8ல் ராகு உட்கார்ந்தா ஏமாற்றத்தை சந்திச்சிடணுமோ, பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோங்கிற மட்டும் நினைக்க வேண்டாம். திடீர் யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளாம் உண்டு. ஸோ அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் போய் அதிர்ஷ்டம் வருதுங்கிறக்காண்டி அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அல்லது லாட்டரி சீட்டு வாங்கினேன் அப்படிலாம் எந்த விஷயமும் செஞ்சிட வேண்டாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரணும். எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒருத்தவங்க உதவி செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் வரும். ஓகேவா? நீங்கள் போகிற விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். சும்மா ஒரு டோக்கன் வாங்கியிருப்பீங்க, அந்த டோக்கனில் உங்களுக்கு பரிசு விழலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பரிசு விழுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி வாங்கினீங்கன்னா அதில் லாக் ஆகிடுவீங்க. புதையல் கிடைக்கி அது கிடைக்கி இது கிடைக்கும் இல்லையவனா ஏமாத்தினானா தயவுசெய்து நம்பிட வேண்டாம். இந்த ஆன்லைன் மூலமாக பணம் தரேன், உனக்கு பிரம்மாண்டத்தை தரேன், உனக்கு வீட்டுக்கு டிவி தரேன், உனக்கு காரை தரேன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க. ஓகேவா? ஆன்லைன் மூலமாக பொருளாதார விஷயங்களோ அல்லது பொருட்கள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் அதிகமாக ஃபோன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி வருதுன்னா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கட் பண்ணிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய கம்யூனிகேஷனை கன்டினியூ பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கடகராசிக்காரர்களுக்கு கடகடன்னு முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். காலத்தை பயன்படுத்தி செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. இந்த புத்தாண்டு முதல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சாந்த ரூபம் கொண்ட அம்மனை உறுதியாக வழிபாடு செய்யுங்க. சாந்த ரூபம் கொண்ட மாரியம்மன் அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்களோ அவங்களே வந்து நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உங்களுக்குண்டு. உறுதியாக கிரகங்கள் ரீதியாக அன்னையின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே வந்து நட்புக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள், நட்புக்காக வந்து எல்லாம் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னா வந்து இந்த கடகராசிக்காரர்களை சொல்லலாம். இன்னொரு உங்களோட ஒரு பெரிய ஒரு முக்கியமான சொல்லக்கூடிய அம்சம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உறவுகளுக்கு, தன்னோட நண்பர்களுக்கு, தன்னை சார்ந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களை வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. பயணங்களில் நிறைய விருப்பம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பயணங்கள், தொழிலில் வந்து என்னோடய பேஷன், என்னோடய தொழில் தான் என்னோடய பேஷன், சம்பாதிக்கிறது தான் என்னோடய பேஷன் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதான் உண்மை. அந்தளவுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து தொழிலில், சம்பாத்தியத்தில் ரொம்ப ஒரு விருப்பம். நிறைய மனிதர்களை சந்திக்கணும், பேசணும், பழகணும் அப்படின்ற ஒரு இயல்பான ஆசைகள் நிறைய கொண்டவங்க. வெளிநாட்டு பயணங்களில் விருப்பம் கொண்டவங்களாகவும் நிறைய கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு போய் சம்பாதிக்க, படிக்க அப்படி போனவங்க நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கடகராசிக்காரர்கள் ரொம்ப இயல்பாக நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம்
என்ன ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ராசி அதிபதி, கடகராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். சந்திரன் வந்து மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து கடகராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்மை உணர்வு அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தாய்மை உணர்வு என்னென்னா எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிறது. தன்னை சார்ந்தவங்க, தன்னுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சி போச்சுன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்கள விடவே மாட்டாங்க. ஆனால் இயற்கை வந்து அந்த சூழலை ஏற்படுத்தும். அப்படி நல்ல நட்பு வந்து பேணி பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. காலச்சூழலில் அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் போகிற மாதிரி ஆகும். பகையினால என்றைக்குமே யாரையும் பிரிய மாட்டாங்க. காலச்சூழல் தான் பிரிக்கும். இருந்தாலும் என்றைக்குனாலும் ஆனால் வந்து அந்த உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கான அதுக்கான ஒரு தயாரான நிலையில தான் வந்து கடகராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டுன்னு சொல்லிடலாம். மிக உன்னதமான, யோகமான, அற்புதமான உங்கள் வாழ்க்கைக்கே மிகப்பெரிய அடித்தல் அமைச்சு கொடுக்கக்கூடிய, உங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அடித்தல் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இவ்வளோ நாள் அஷ்டமச்சனினால் பாதிக்கப்பட்டு நிறைய கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள், சங்கடங்கள், இழப்புகள், உடல் ரீதியான ஆரோக்கிய கேடுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி சனி உங்களை வந்து விட்டுட்டாரு, விடுதலை வாங்கிட்டீங்க சனிக்கிட்ட இருந்து. சனி வந்து அட்டமச்சனி 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 9ஆம் இடத்து சனி வந்து சும்மா இல்லை, கூட உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 4ஆம் இடமான வீடு, மனை, வண்டி, வாகன யோகம், தாயார் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சுகஸ்தானமான 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரனோட சேர்றாரு. அங்கே வந்து சுக்கிரன் முழு உச்சம் அடைகிறாரு. அங்கே முழு உச்சம் அடைகிறதுக்கான ஸ்தானம் தான் வந்து சுக்கிரன் முழு உச்சம் பெறுற ஸ்தானம் அப்படின்னா வந்து மீன ராசி, அதாவது தேவகுருவான வியாழனுடைய வீடான மீன ராசியில தான் அசுரகுருவான சுக்கிரன் வந்து உச்சம் பெறுறாரு. அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய சனி இணைவு பெறுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. சனி சுக்கிரன் சேர்க்கைன்றது வந்து ஒரு விதமான அற்புதமான ராஜயோகங்களில் ஒரு யோகம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கை மேலே நடத்தி கொடுக்கக்கூடிய, நீங்கள் ஆசைப்பட்ட போதும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்காக பெரிய எஃபர்ட்லாம் போட வேண்டியதில்லை, உளுந்து பரண்டு போராட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அந்த சனியும் சுக்கிரன் சேர்க்கையில் இருக்க அமைப்பு காலம் உகந்த காலமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலநிலையில் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு துவக்கமே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் நினைவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மாதங்களுக்கு தொடரப்போகுது. ஸோ இதுவே ஒரு சிறப்பான ஒரு அடையாளம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய செவ்வாயும் இருக்கார். அதாவது ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்காரு. கடகராசியில் செவ்வாய் நீசமாச்சு. அப்போ நீச பலம் தானே. நீசம் பெற்ற ராசியில் செவ்வாய் ராசியில் உட்கார்றது போராட்டக்காரன், சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் உட்காந்துருக்கும்போது சங்கடம் நமக்கு வந்து எப்படி அது நல்ல பலனாக இருக்கும், நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து செவ்வாய்க்கு திரிகோணத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. இந்த செவ்வாய் நீசபங்க ராஜ யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து பல நல்ல அற்புத பலன்களை கொடுக்க போகிறாரு. விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய் இருக்கிற கடகராசியும் நீர் ராசி, உங்களுடைய ராசி நீர் ராசி, இதுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் இருக்கக்கூடிய மீன ராசியும் நீர் ராசி. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஆண்டு முழுமையாக பயணங்கள் வந்து சிறப்பான நிலையில் இருக்கும். பலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், மல்டிபிள் ஆகும். அதாவது ஒரு நாடுன்னு இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தொழிலமைப்பை பொறுத்து பல நாடுகளுக்கு பயணம் போகக்கூடிய யோகங்கள் வந்து உண்டாகும். அந்த பயணங்கள் மூலிமா யோகங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது நான் சொல்லுவோம். ஏன்னா பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். ட்ராவல், இந்த மாதிரி டூரிசம், இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம், மீடியா, இதுக்கெலாம் வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிலையில் இருந்து இருக்கிற இடத்துல கூடுதலாக உங்களுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனால் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியான, அதாவது 2ஆம் வீடு தான் தனஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன். தனம் மட்டும் இல்லை, தனம், வாக்கு, குடும்பம், இது எல்லாத்துக்கும் வந்து அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் இப்போ எங்கே இருக்காருன்னா உச்ச பலம் பெற்று 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தனக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுறது தர்மகர்மாதிபதி யோகத்தில் முதல் தரமான யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் மற்றும் செவ்வாய் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை, இதன் மூலியமாக வரக்கூடிய ராஜயோகம், இப்படி நல்ல யோகங்களோட இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ஆண்டு துவக்கமான முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடமான துலா ராசியில் இருக்கார். துலா ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடமா வருது. அப்படி வரும்போது வந்து சந்திரன் 4ஆம் இடத்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி யோகம் உண்டாகிற ஒரு காலம். சந்திரன் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். அது சுக்கிரனோட வீடாக வர்றது இன்னும் சிறப்பு. அந்த சுக்கிரன் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. இப்படி பல வகையில் வந்து இந்த ஆண்டோட துவக்கம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கனால ஆண்டு முழுதும் பல நல்ல யோகங்களை நீங்கள் பெற போகிறீங்க. எப்பயும் போல் உங்கள் நண்பர்களாலையும் உங்கள் உறவுகளாலையும் உங்களுடைய எடுக்கிற முயற்சிகள், அதாவது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் உறவு சிக்கல்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக உறவுகளுக்கு சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பொறுப்புகளும் கூட போகுது. இதனால் வரைக்கும் கூட யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் கிடைக்காம சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கனாலும் இனிமேல் நீங்களாக வந்து பொறுப்பு எடுத்து எல்லாத்தையும் செய்கிறத பார்த்து உங்கள் மேலே எல்லாருக்கும் பெரிய அபிப்பிராயமும் மரியாதையும் வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், சந்திரமங்கல யோகமும் செயல்படுற காலமாக இருக்குது. அதனால் எல்லா வகையிலையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போகுது. கூடுதலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பயும் நீங்கள் பண்ணுற விஷயந்தான் தர்மங்கள், அதாவது அன்னதானம், இந்த மாதிரியான தானங்கள், கல்விக்கான தானம், மாணவர்களுக்கான உதவிகள், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உங்களுடைய அந்த தர்மங்கள் வந்து உங்களை காக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன் இணைவோடு தொடங்கி இருக்கிறதுனால, செவ்வாய்க்கு கேந்திரத்தில் 4ஆம் கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சப்த கன்னியர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இருக்க எதிர்மறையான, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து அகற்றி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு உங்களை முழுமையாக பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களை சுற்றி வந்து நல்ல மனிதர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு விரும்பும் பட்சத்தில் நீங்கள் வந்து சப்தகண்ணீர் வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணி ஆகணும். அதுலேயும் மகேஸ்வரி அம்மனை வந்து நீங்கள் சப்தகண்ணீரில் ஒருவரான மகேஸ்வரியை நீங்கள் வந்து வழிபடுறது உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஆண்டு வந்து நல்ல யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய பக்தி நிலைகள், உங்களுடைய கோச்சார நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல. ஸோ அந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் கோச்சார பலன்களையும் இணைச்சு உங்களுக்கான சரியான வாழ்வியல் தெளிவை நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிற விஷயங்கள் சரிதானா, நம்ம போகிற பாதை சரிதானா, வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம சந்திக்க போகிறோம் இப்படின்றத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்க பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கோச்சாரத்தையும் இணைச்சு பார்த்து உங்களுக்கான சரியான துல்லியமான பலன் கொடுக்க நம்ம தயாராக இருக்கோம். கடகராசி அன்பர்களுக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு வருடம் எந்த மாதிரியா இருக்க போகுது? கடகராசி அன்பர்கள் முதல்ல ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைம்னா மார்ச் மாசம் நமக்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. ஏப்ரல் மாசம் புது வருட பிறப்பு ஆகுது. மே மாசம் உங்களுக்கு ராகு கேதுன்ற பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரியான அடுத்தடுத்த அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பெரிய ரிலீஃப் ஆச்சு, நாங்களே போக தெரியாம போயிட்டு இருக்கிறோம், எங்கேயும் எதுவுமே ரிலீஃப் ஆகலை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகள் இருக்கு. நான் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அறிவுரை, என்னுடைய வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தா ஒரு இதுவா வச்சுக்கோங்க. இல்ல கீழே வயதுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய அறிவுரையாக நீங்க ஜோதிட ரீதியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு நீண்ட வருடங்களாக சில பிரச்சனைகள் இருக்கு, 5 வருடத்திற்கு மேலாக இருக்கு, இல்ல 3 வருடத்திற்கு, மினிமம் 3 வருடம் தான். இந்த 3 வருடத்திற்கு மேலாக பிரச்சனைகள் இருக்குனாலே நீங்க ஏதோ ஒரு கர்மாவை சுமந்து கொண்டுதான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கர்மா என்னன்னே தெரியாம நீங்க அதை பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சாலும் விடுதலையே ஆக முடியாது. அது எந்த கிரக பயிற்சியா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், ராகு கேதுவா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், எந்த கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த கர்மாவில் இருந்து நீங்க மீண்டு வெளியில வரவே முடியாது. அந்த கர்மாவுக்கு உண்டான தகுந்த ஒரு நிவர்த்திகள் செஞ்சீங்கன்னா தான் அடுத்த கட்ட ஒரு நிவர்த்தின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஒரு 3-5 வருடத்திற்கு மேலாக ஒரு பிரச்சனைகள் தொடருது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய அந்த கர்மாவை அறிஞ்சுக்கிறது நல்லது. எல்லா நட்சத்திர அன்பர்களுக்குமே, ராசி அன்பர்களுக்குமே. இப்ப கடக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். உங்களுடைய பாக்யாதிபதி மட்டும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம்
இருக்கிறாரு. அந்த நீச்சமா இருக்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி தான் நீச்சமா இருக்கிறாரு. உங்களால சில பரிகாரங்கள் நிவர்த்திகள் செய்யணும்னு நீங்க நினைச்சா கூட உங்களால செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். அடுத்து தொழில்ல நிறைய ஒரு மேம்பட்ட முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சா கூட அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு இடைவிடாம கிடைக்காமலேயே இருக்கு. இதுதான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. எப்போதுமே ஒரு நெகட்டிவான எனர்ஜியோட பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. கடந்த ஒரு 3 வருடங்களாக ரொம்ப பாசிட்டிவா எதுக்குமே ஒரு சிரிப்பு முகத்தோட இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடங்களாக 2.5 வருடங்களாக வாழ்க்கையில சிரிப்பே போயிடுச்சு. என்னுடைய மகிழ்ச்சியே எனக்கு போயிடுச்சு. என் கூட பெற்றோர்கள் பேசிட்டு இருந்தாங்க, அவங்களும் இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை தொலைத்து நிற்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இதுக்கு என்னுடைய கிரகங்கள் காரணமா இல்ல என்னுடைய விதிதான் இப்படி இருக்கா அப்படின்ற உரியான கேள்விகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சாதகமா இல்லை. அடுத்து உங்களுடைய தசாபுத்திகள் அதற்கு ஒரு வழிகடாவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பழகக்கூடிய விதம் எல்லாத்தையுமே ஒரு வெள்ளந்தியாக, அதாவது வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களை ஏமாற்றும் நபர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிறார்களே ஒழிய உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மற்றவர்களின் வளர்ச்சியை பற்றி மற்றும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால இந்தபடியான ஒரு வீழ்ச்சிகளை எல்லாம் நீங்க கடகராசி என்பர்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த தமிழ் வருடத்திலேயாவது நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை எதனால இந்த மாதிரியான கீழே இறங்கி இருக்குது, இந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றத நீங்க தீர ஆராய்ச்சி செஞ்சுக்கணும். எப்படி ஆய்வு செய்வீங்க அப்படின்ற போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு இந்தந்த கிரகம் வலுவா இருக்கு, இந்தந்த கிரகம் வலுவா இல்லை அப்படின்றது தெரியும். அடுத்து தசாபுத்தி, இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி 5 வருடங்களுக்கு மேலாக ஒரு பிரச்சனை தொடருது அப்படின்னா அது என்ன கர்மாவை சம்பாதித்து நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு தீர்வுகளை நோக்கி பயணிக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் இருக்க போது. அதே சமயத்துல குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுல. இந்த கடகராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான விரயங்கள், குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான செலவுகள், அவங்களுக்குன்னு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புக்காக எங்கேயாவது காசு செலவழிக்கிறது, அரசாங்க உத்தியோகத்துக்காக காசு செலவழிக்கிறது, அடுத்து அவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அடுத்து அவங்களுக்காக சில படிப்புக்காக வெளிநாட்டு படிப்புக்காக சில விஷயங்களை செய்யறது, இப்படி அந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சில விரயங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கிறது பெட்டர். இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கவே இல்லை, அவங்கள போய் நம்ம ஃபாரின்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு முடிவு. படிக்காத குழந்தைகளுக்கு நம்ம சில செலவுகளை செய்வதை விட அவர்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு, எந்த படிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு பாதையில செல்றதுதான். நீங்க என்கிட்ட காசு இருக்கு, நான் அதுக்காக அவனை பெருசா செலவு பண்ணி படிக்க வைக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத விட நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியாக தான் நினைப்பாங்க. அதனால மற்றவர்களின் எண்ணத்திற்கும் மற்றவர்களின் ஆசைக்கும் இடம் கொடுங்க கடகராசி என்பர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சில விரய செலவுகள் கண்டிப்பாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த கடகராசியில புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில இருக்கிறீங்க இல்ல கேது திசையில இருக்கிறீங்க
அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கேது திசையிலேயே இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு சில டெவலப்மெண்ட்டும் அடைஞ்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இங்கேயே இருந்து அதிகப்படியான கடன்களையும் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கடன்கள்ல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த சூரிய திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்து சூரிய திசை நடந்துட்டு இருக்குதோ அவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வருமானத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வித்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். இல்ல ரெண்டல் இன்கமா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டல் இன்கம் வருவதற்குண்டான அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கும். இந்த சுக்கிர திசை இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை ஆரம்பிச்சிருக்கும். இந்த சூரிய திசையில உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம், அடுத்து குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இந்த மாதிரியாக குடும்பம் சம்பந்தமான அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தசாபுத்தி காலத்துல செய்ய போது. இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல இந்த புத்தாண்டு வருடத்துல நீங்க அதிகமாக ஆசைகளை வைக்காதீர்கள். அந்த ஆசைகள் உங்களுக்கு கொஞ்சமா தான் நிறைவேறும். ஒரு 100% ஆசையில பாத்தீங்கன்னா 40% தான் உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கும், 60% திருப்திகரமாக இருக்காது. அதனால எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. இப்போ புதுசா திருமணம் நடக்குது அப்படின்றவங்களுக்கு பூச நட்சத்திரம் என்பது நம்மளுடைய கணவராகட்டும் நம்மளை அப்படி பாத்துக்க போறாரு இப்படி பாத்துக்க போறாரு, நம்மளை கார்ல தான் சொகுசா கூட்டு போறாரு, கார்ல தான் கொண்டு வந்து விட போறாரு, இப்படி எல்லாம் பலவிதமான கனவுகளை காணாதீங்க. கண்டீங்கன்னா உங்களுக்கு அதனால நிறைய அந்த ஒரு விரயமான செலவுகள் அதிகரிச்சிடும். அதனால இருக்கிறத வச்சுட்டு அப்படியே நீங்க வாழ்க்கையில பயணிச்சுக்கிட்டே போங்க. ஏன்னா பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நொடி பொழுது மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா இன்னொரு நொடி பொழுது மிகப்பெரிய ஒரு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். அதனால அந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பயந்து நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம். இந்த விசுவாச வருடம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய போகங்கள்ல மாட்டக்கூடிய ஒரு நேரம், ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஆசைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டனாலே நமக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதன் திசை முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து சூரியன் சந்திரன் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சூரியன் சந்திரன் தசாபுத்தியில உங்களுக்கு உண்டான வேலையில நிரந்தரமான ஒரு வேலை, இது நாள் வரைக்கும் பெர்மனண்டாவே ஆகல, ரொம்ப கான்ட்ராக்ட்லயே தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் பெர்மனண்டா ஆகுறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர்னு உங்க ஆபீஸ்ல இருந்தே உங்களுக்கு ஆன் சைட் போடக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கும். கொஞ்ச காலகட்டத்துக்கு இந்த குடும்பத்தை பிரிந்து அங்க போய் வேலை செய்வதற்குண்டான ஒரு நேரமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேரு அமைப்புகள் அதிகரிக்கும். இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ராசியில பெயர்ச்சியாகி வர்றதுனால அந்த குடும்பம் சம்பந்தமான சில குழப்பங்கள், ஏற்கனவே 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்தி, இப்ப என்னமோ எனக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறவங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீட்டிப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா நான் சொன்ன தசாபுத்தி ரஃபா தான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சொன்னோம்னா டைம் அதிகமா எடுக்கும், அதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன்.
உங்களுக்கு உண்டான ஜனனகால திசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ரசனைக்கும் கற்பனைக்கும் சொந்தக்காரரான கடகராசி நேயர்களே, கடந்த 5 வருடமா உங்களுக்கு கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ராகு எல்லாம் போட்டு படுத்தி உங்களையே வந்து மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கு ஆளாகி மன நெருக்கடியில் தான் இப்போதைக்கு நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க கடந்த ஆண்டுகளில் வந்து. அது எல்லாம் இப்போ வந்து பாருங்களேன், முழுசுமா அப்படியே வந்து மாறப்போகுது. இதெல்லாம் நடக்காது, நமக்கு கிடைக்காது, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான். இப்போ வந்து சமுத்திரத்தில் நீங்கள் வந்து கழுத்தளவு தண்ணியில் நீங்கள் வந்து முங்கிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு திருப்பி கரை சேருவோமா சேர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஒரு பயம், உயிர் பயம் கொடுத்துருக்கோம், வழக்குகளில் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கோம், நல்லா இருந்த உறவுகள்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை கூட நீங்கள் வந்து பேசவே முடியாது, என்ன சொன்னாலும் எதிர்ப்பாக இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். பிள்ளைய ஒரு பக்கம் பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு பக்கம் பிரச்சனைகள், இதெல்லாம் பத்தாதுன்னு உங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனைகள், பங்காளிகளில் பிரச்சனைகள் எல்லாமே இந்த கடந்த ஆண்டுகளில் இருந்து உங்களுக்கு வந்து துவைச்சி உங்களை வந்து காய போட்டிருப்பாங்க துன்பத்தால். இது எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மாறுது. இந்த இனிய தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டாக இருக்குது. நீண்டகால நோயில் இருந்திருப்பீங்க, ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு 5.5 வருஷமாக சரியில்லை. அது எல்லாம் இப்போ வந்து சரியாயிடுது. உங்களுக்கு வந்து சரியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து விரைய குருவாக ஆகிறாரு. அப்போ ருண ரோக ஸ்தான அதிபதியான குருவே அவரே போய் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால நோய் இனிமேல் உங்கள்கிட்ட இருக்குமா? நோய் உங்களை விட்டு ஓடி போயிடும். உங்களை பார்த்து பயந்து அதே உங்களுக்கு வந்து ஓடி போயிடும். அப்போ உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து தேக பொழிவு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட கடகராசிக்காரங்க வந்து பேசுவாங்க, நான் கடை வச்சுருக்கேன் 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த 5 வருஷமாக பாருங்களேன் என் கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்து கல்வி டீ குடிக்க போகிறாங்களாம். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா கடகராசிக்காரருக்கு இப்போ அப்படி தான் இருந்துச்சு. அது எல்லாம் உங்களுக்கு வந்து மாறும். தொழிலில் வந்து தொழில் வியாபாரம் போட்டி பந்தயங்களை நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பாத்தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து இருக்குது. இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா இடங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க, வீடு கட்டவே முடியல, ஏன்னா வானக்கால் தோண்டி போட்டிருப்பீங்க, கட்ட முடியாமல் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் வந்து புது வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போயிடுவீங்க. வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குது. பணம் வெளியில் கொடுத்துருப்பீங்க, வெளியில் வரவே இல்லையே, தடையாயிடுச்சு, நீங்கள் தான் பணம் கொடுத்துருப்பீங்க, கைமா தான் வாங்கியிருப்பாங்க, வாங்கினவே பாருங்களேன் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அட்டமச்சனி கண்டச்சனி எல்லாமே நடந்திருக்கும். பணம் உங்கள்கிட்ட வந்து அவங்களுடைய அவசரத்துக்காண்டி தான் உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இறக்க குணம் அதிகமாக உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பாருங்களேன் தாய்மை குணம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்காண்டி நீங்கள் வந்து இறக்கப்படுவீங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இறக்க குணம் உங்களுக்கு வந்து இருக்க. எந்த விஷயத்தையும் நீங்களையே முழுசுமாக உங்களுடைய கண்காணிப்பிலே செய்ய நினைப்பீங்க. அப்போ அதனால் நீங்கள் இறக்கப்பட்டு பணம் கொடுத்துருப்பீங்க, ஆனால் பணம் கொடுத்த இடத்துல வராது, உங்கள் மேலேயே ரிப்போர்ட் பண்ணி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. இப்போ எல்லாமே பாருங்களேன் என் மனசு மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு திரும்பி வந்து சேரக்கூடிய அமைப்பாக தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து இருக்குது. தாய் தந்தை, ஏன்னா உங்களுக்கு தந்தையோட உடல் நலத்தில் ரொம்ப வந்து அக்கறை வேணும். அதிகமான மனக்குழப்பத்துக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க. மனசு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையும். உங்களுக்கு மனசில் மட்டும் திருப்திங்கிறதே வராது. இது வரைக்கும் ஓடி ஓடி நீங்கள் எல்லாம் உழைச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு வந்து உட்காந்துருப்பீங்க. கடகராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து உழைப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் வந்து சந்திரனும் ஆட்சி, குருவும் உச்சம் படுறாரு. எப்பயுமே நீங்கள் வந்து ஓஞ்சி உட்காரவே மாட்டீங்க. மனசு தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் போதாதுங்கிற மாதிரியே நீங்கள் வந்து உங்கள் மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் சில மாற்றத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யோகா ஏதாவது தியானம் ஏதாவது நீங்கள் பண்ணுறப்ப மிகவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இருக்கிற வீட்டையே பழுது பார்க்கணும், வீட்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கிடுவீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ ராகு இருக்கிறதுனால வண்டி வாங்கினதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கள் இருந்துக்கங்க. வண்டி ஓட்டுறப்ப பாருங்கள்
ரெட் சைடு வந்து சிக்னல் போடுவீங்க, நீங்கள் போகிறது வலது சைடாக இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கங்க. 2ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது. அப்போ சிம்ம கேது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள்லாம் கொண்டு வந்துடும். இல்லை ஏற்கனவே கடந்த ஆண்டில் கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். யாருக்குமே நீங்கள் வந்து வாக்கு கொடுக்காதீங்க, வாக்கு கொடுக்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எதுவும் பேச வேண்டாம். மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிட வேண்டாம். காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வந்து. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து காதலிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாமல் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புதிய தைரியம் வந்துடும். தைரியம் வந்து உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய, உங்களுடைய காதல் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. உங்களுடைய கால் பாதத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை. கால் பாதத்தில் வந்து தினமும் நீங்கள் வந்து தூங்குறப்ப வந்து கால் பாதத்தை நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் படுங்க. நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். காலைல எந்திக்கிறப்ப நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஆக்டிவாக எந்திப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 8ல் வந்து ராகு இருக்கார், 9ல் வந்து சனி உட்காந்துருக்காரு. அதில் வந்து சூட்டு அதிகமாக இருக்கும் உங்கள் உடம்புல வந்து. அதுக்காக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் நைட்டு தூங்குறப்ப வந்து அப்ளை பண்ணிக்கங்க. உங்கள் ராசிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் உள்ளங்கால் தடவுறது வந்து மிகப்பெரிய விஷயம். வந்து நிறைய உடம்புல நல்ல மாற்றங்கள் வரும். பொறுமை அதிகமாக இருந்தாலுமே நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து டென்ஷன் ஆயிடுவீங்க. அப்போ கோபத்தை கொஞ்சம் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறணும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எதுக்குமே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அவசரப்படாமல் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கு வழிபாடு முறைகள் பார்த்தோம்னா வியாழக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நீங்கள் வந்து வியாழக்கிழமை போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயருக்கு போய் 21 வெத்தலை உங்கள் கையாலேயே மஞ்சள் கலர் நூல் வாங்கி நூலில் கட்டி அவருக்கு ஆஞ்சநேயருக்கு போட்டு உங்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வந்து ஸ்ரீ விஸ்வாவசு வருடத்தில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து.